ஏயா எங்க தலைவர் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கேட்கல? ரவுடிங்களாடா நீங்க? ஆமாண்டா, நாங்க ரவுடிங்க தான். தூக்கம் வந்திருக்கோம்டா. ஏய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார், காம்ரேட் மெதுவா சார். காம்ரேட் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? தூங்க தூங்க. ஒன்றும் சகோதரா, நன்றி, ரொம்ப நன்றி. நன்றிலாம் இருக்கட்டும்ங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க போலாம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு செயல்கள் செய்து மனம் வாழ துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ தாயே? இனி என்னை புதிய உயிராக்கி மனிதனை மிக தெளிவு செய்து சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். எடுத்துக்கோங்க, டீ எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க தம்பி. ஆ, தம்பி மனோகரன், என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அவங்க முகத்துல எந்த சலனமும் இல்லாம இருக்காங்க. ரொம்ப யதார்த்தமா இருக்காங்க. தம்பி, என்ன தினந்தோறும் இந்த குளத்துல பார்த்தான்னா அவளுக்கே சலிப்பா இருக்காதா என்ன? அட சும்மா விளையாட்டுக்கு சொன்ன தம்பி. ஒரு நாள் மக்களுக்காக தீவிரமான போராட்டத்தில் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த போராட்டத்திலையும் இவ என்னை காதல் பார்வையோட பார்த்தா. நீங்களே சொல்லுங்க தம்பி, அப்படி ஒரு சூழ்நிலையில எந்த பெண்ணாவது ஒருத்தனை காதலிப்பாளா? இவ காதலிச்சா. அன்னையிலிருந்து எனக்கு வாழ்நாள் துணையா இருக்கா. வாழ்நாள் துணையா? ஆமா தம்பி, மனைவின்னு சொல்றத நான் ஒரு அடிமை வார்த்தையா உணர்றேன். அன்னையிலிருந்து என்னோட எல்லா செயல்களுக்கும் இணையா துணையா இவ இருந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் இவளை நான் என் வாழ்நாள் துணைன்னு சொன்னேன். தம்பி, இன்னைக்காவது நான் என் வீட்டுக்கு நல்ல நிலைமையோட வந்து சேர்ந்திருக்கேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருப்பேன். அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு அடி வாங்கி யாருக்குமே தெரியாத இடத்துல ஆபத்தான சூழ்நிலையில கிடப்பேன். சமயத்துல போலீஸ் கஸ்டடியில கூட இருப்பேன். கைது செய்யப்பட்டு ஏதாவது ஒரு சிறையில கூட இருப்பேன். நான் எந்த சூழ்நிலையில எங்க இருக்கணும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்தா அப்படி தன்னை மாத்திக்குவான். இப்போ நான் ஐசியூல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேத்த துணிமணியில எடுத்துக்கிட்டு அங்க வந்து செட்டில் ஆயிடுவான். நான் போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு வக்கீல கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்து சேர்ந்துருவான். இப்படி நான் எந்த லெவல்ல எங்க இருக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல அவ தன்னை மாத்திக்கிட்டு அங்க வந்து சேர்ந்துருவான். ஏன் தம்பி, நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில எந்த மனைவியாவது எவங்கூடையாவது துணையா இருப்பாளா? ஆனா இவ இருக்கா. அதனால இவளை நான் மனைவின்னு சொல்றதை விட என் வாழ்நாள் துணைன்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். டீ சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அப்பா, வா 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 வாம்மா வா. டியூஷனுக்கு போயிட்டு வரியாமா? ஆமாப்பா. இது என்னப்பா? வழக்கம் போல. இன்னைக்கு கிடைச்ச விருதாப்பா? எத்தனை பேருப்பா? 3 குள்ள பசங்க. போலீஸ்க்கு போலியாப்பா? ஏன் போலீஸ்காரங்க என்ன தூக்கி உள்ள வைக்கிறதுக்கா? என்ன தம்பி மனோகரன், இவள் என் மகள் ஞானபாரதி. அம்மா, இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு உயிரோட வந்திருக்கேன்னா அதுக்கு இந்த மாமாதாம்மா காரணம். ரொம்ப நன்றி சார். அப்பா போய் சேர்ந்துட்டாங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. என்ன சார்
இப்படி பேசுறா? தம்பி, பிறப்புங்கிறது இறப்பு மாதிரி ஒரு விஷயம்தான். இதை நான் இவள் பிறப்பிலேயே உணர்த்தி இருக்கிறேன். ஒருத்தன் யாருக்காக பிறக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்காக சாகுறாங்கிறது தான் முக்கியம். ஒருத்தன் பிறக்கிறதுங்கிறது வேணா அவன் அப்பா அம்மாவுக்காக இருக்கலாம், ஆனா அவன் சாகுறதுங்கிறது சமுதாயத்துக்காகத்தான் இருக்கணும். தம்பி மனோகரன், 1,00,000 பேர் செத்தா அது போர், ஒருத்தன் செத்தா அது கொலை. இப்போ என்கிட்ட இருக்கிறது வார்த்தை, தத்துவம்ங்கிற ஆயுதம். நான் அதை முதலாளிகளுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா அவங்க வெறும் இரும்பால செய்த ஆயுதத்தோட வர்றாங்க. தம்பி, மறந்து கொண்டே இருப்பது மனித இயல்பு. அவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்பது எனது கடமை. நான் என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க கடமையா என்ன போட்டு தள்ளுறதுலயே குறியா இருக்காங்க. எல்லாம் முதலாளிகளோட அட்டகாசம். முதலாளிங்களுக்கு யார்ப்பா இந்த உரிமையை கொடுத்தது? யாரும் கொடுக்கவில்லை, அவர்களை எடுத்துக்கொண்டார்கள், அதாவது திருடிக் கொண்டார்கள். அப்போ திருடினா தண்டனையே கிடையாதாப்பா? நம்ம ஊர்ல முதலாளிங்க எல்லாம் திருடினா தண்டனையே கொடுக்கறது இல்லையேப்பா. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாளை நீயும் களமிறங்க வேண்டும். சரிப்பா. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? இல்ல சார், ஒருத்தர் தன்னோட லட்சியத்துக்காக தன்னை பலி கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனா இங்க ஒரு குடும்பமே. தம்பி, லட்சியம்ங்கிறது வெறும் பிசினஸ் இல்ல, வழி வழியா செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு. அதற்கு ஆத்ம பலமும் மன தெளிவும் வேண்டும். தம்பி, ஒரு உண்மையை சொல்ல போனா, நான் என் மனைவிக்கு நல்ல கணவனா இல்ல. நான் மட்டும் இல்ல, லட்சியவாதிகள், தத்துவ ஞானிகள், மேதைகள், அவர்களும் கூட அப்படித்தான். ஆனா அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு அன்பான மனைவியோட புன்னகையும் காதலும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவர் பண்ற அத்தனை விஷயங்கள்லயும் உங்களுக்கு முழு ஈடுபாடு உண்டா? அவரு மத்தவங்களுக்காக வாழறாரு, நான் அவருக்காக வாழறேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க. யார் எப்படி போனா என்ன, நாம வாழ்ந்தா போதும்னு லட்சங்களை கோடியாக்க ஓடிட்டு இருக்கிற மனுஷங்க மத்தியில மத்தவங்களுக்காக வாழ நினைக்கிற மனுஷங்க ரொம்ப அரிது. அப்படி அரிதான மனுஷங்கள ஒருத்தர் என் கணவர். அப்படிப்பட்ட அரிதான ஒருத்தரோட லட்சியத்துக்காக நான் ஆதரவா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. லட்சியம் இல்லாத வாழ்க்கை அர்த்தம் இல்லாததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லட்சியவாதிகளை மணக்காத பெண்கள் அவங்க வாழற வாழ்க்கை இதெல்லாம் அர்த்தம் இல்லாததுன்னு நான் சொல்வேன். என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? இப்போது புரிகிறதா என் பேச்சுக்கும் வீச்சுக்குமான காரணம்? என் வீட்டில் தமிழும் பாரதியும் இருக்கும் போது எனக்கு என்ன மனக்கவலை? புரியவில்லையா? என் மனைவி பெயர் தமிழ்ச்செல்வி, என் மகள் பெயர் ஞானபாரதி. இதைத்தான் சொன்னேன், பெயருக்கேற்ற வாழ்க்கை. ஆகவே அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. சூழல் மாறும், காட்சிகள் மாறும், கனவுகள் மாறாது. யாருமா நீங்க? யாருமா? ஐயா என்ன பார்க்க வர சொன்னாரு. ஓ, நீங்களா? வாங்க. சூழல் மாறும், காட்சிகள் மாறும், கனவுகள் மாறாது.
இலக்கினை தேடி அலைபவர் கோடி களத்தினிலாடி முடியும் வினாடி கனவுகள் நிரந்தரமே என்றும் சுமப்பதும் சுவை தருமே சுமப்பதும் சுவை தருமே சுமப்பதும் சுவை தருமே. டேய் யார் அந்த காம்ரேட் புகழேந்தி? 10 பைசா பெற மாட்டான். இவன் என்னை மிரட்டுறானா? டேய் இவனுக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு துப்பே கிடையாடா. சம்பாதிக்கிறவன சும்மா மிரட்டி புடுங்க பாக்குறது. டேய் இந்த அண்ணாச்சியை பத்தி அவனுக்கெல்லாம் தெரியாதுடா. ஏற்கனவே அந்த கோரி விஷயத்துல தலையிட்டான். அப்பவே அந்த பயலை தூக்கியிருக்கணும். போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப விளையாடுறானா அவன். டேய் சீக்கிரம் அந்த அண்ணாச்சி யாருன்னு காமிச்சா தாண்டா அவனுங்கெல்லாம் சரியா வருவானுங்க. அவன் கூட ஒருத்தன் வருவானே, அவன் யாரா? அவன் வாசுதேவன், யூனியன் லீடரு. அவனை கொஞ்சம் வர சொல்றான், அவன்கிட்ட பேசணும். டேய் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, வர சொல்றான் அவனை. ஐயா அந்த பொண்ணு வந்திருக்கு. யாரா? நீயா? வாமா உட்காருமா. பரவாயில்ல சார். உட்காருமா. இல்ல இருக்கட்டும் சார். என்னம்மா, என்ன விஷயம்? வேலை விஷயமா வர சொல்லியிருந்தீங்களே அதான். ஆமா சொன்னேன்ல, நீ பாடுற பொண்ணு இல்லம்மா. என்ன வேலை பாப்ப? இல்ல என்ன வேலை தெரியும்னு? பாட்டு சொல்லி கொடுப்பேன் சார். பாட்டா? இங்க எவனுக்கு பாட தெரியும்? எல்லாம் ஞான சூனியம்ல. வேற வேலை ஏதாவது சொல்லி கொடுத்தா சரியா செய்வேன் சார். ரொம்ப உறுதியா சொல்றியம்மா? பிறக்கும் போது இன்னும் வேலை செய்யணும்னு சொல்லியே நம்ம பிறக்கிறோம் சார். எல்லாமே அதுக்கப்புறம் கத்துக்கிறது தானே. 100ல ஒரு வார்த்தைமா. எல்லாம் போக போதான் கத்துக்கணும். சோப்பு கம்பெனில வேலை பார்க்கறியாமா? வீடு வீடா போய் சோப்பு விற்கணும். சரியா? செய்றேன் சார். சரி, மற்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க என்ன? என் பேரை சொல்லு, மற்ற விஷயத்தெல்லாம் அவங்க பார்த்துடுவாங்க என்ன? சரிங்க சார். அப்புறம் நீ இந்த சோப்பு கம்பெனி ஒன்ன ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாத நீ. அதுதான் நான் முதல்ல ஆரம்பிச்ச தொழில். ஆமா, இன்னைக்கு ஃபேக்டரி, கிரானைட்டு, கோரின்னு 1000 தொழில் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது அந்த சோப்பு கம்பெனி தான். ஆமா, நான் நல்லா இருக்கணும்னு எங்க அம்மா தாலி அடகு வச்சு அவங்க கொடுத்த பணத்துல ஆரம்பிச்சது. அதுல லாப நஷ்டம் இதெல்லாம் நான் பாக்குறது இல்லம்மா. அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஆமா. அப்புறம் உனக்கு அந்த இடம் சரியா வந்ததுன்னா நீ அப்படியே வளர்ந்துடலாம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. சரிம்மா. டேய் ராமு ஐயா, நீ அந்த சோப்பு கம்பெனியை காட்டுறா. அந்த சூப்பர்வைசரை காமிச்சு என்ன சம்பளம் ஏது என்ன வரும்னு சொல்றா. சரிங்க ஐயா. சரியா? நீ கூட போமா. ரொம்ப நன்றி சார். வாங்க. வணக்கங்க. வாங்க வாசுதேவன், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். எதுக்காக வர சொன்னீங்க? பெரிய யூனியன் லீடர் நீங்க, உட்கார்ந்து பேசலாம்ல. ஏதோ கைக்கூலி அராஜகம் அது இதுன்னு பேசுனீங்களாமே. ஐயா எல்லாம் அந்த புகழ்ந்து பேச்சு கேட்டுதான் ஐயா. போன இடத்துல வேலை பார்க்கறது தானே முறை. அதை விட்டுட்டு யூனியன் பிரச்சனை அப்படின்னா வேற எப்படி? வேலைக்கு வச்ச ஓனர் அதுக்குமா சம்பளம் கொடுப்பான் உனக்கு? தொழிலாளிய சொல்றவங்க பேரு முதலாளியா? சி, ஐயா முன்னாடி நின்னு பேசுற, பார்த்து பேசு. ஏய் என்னடா ஐயா, உங்க ஐயா மாதிரி முதலாளிங்க தொழிலாளி வயித்துல அடிச்சு தானே வாழ்றாங்க. இதை ஏத்து கேட்டா மிரட்டுறது. இந்த ரவுடித்தனமெல்லாம்
இனி எங்க கிட்ட எடுபடாது. ஐயா கிட்ட பேசுற வார்த்தையை அளந்து பேசு. அயோக்கியம் கிட்ட என்னடா அளந்து பேசுறது? என்ன கூப்பிட்டு மிரட்டினா நான் பயந்துருவேனா? டேய், இதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும்டா. காம்ரேட் புகழேந்திக்கு உங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இனிமே நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. காம்ரேட், பெரிய காம்ரேட். நீ நல்லாவே இருக்க தூக்கி போறியா? கலாசுங்கடா. இழுத்துட்டு போகடா அவனை. அப்படியே தூக்கி எறிங்கடா. காம்ரேட்டா, கத்தியவே சுத்தம் பண்றா. பெரிய காம்ரேட்டா. ஒரே ஒரு உதவிதான். உதவியா? ஆமா, ஒன்னும் பெருசா இல்ல. ஒரே ஒரு சோப் வாங்கணும். எங்களோட ப்ராடக்ட். என்னோட ஃபர்ஸ்ட் சேலே உங்ககிட்ட தான். ஓகே?